சில்லுன்னு கூலா தினம் தினம் ஜோரா குடிப்போம் லைன் ஸ்குவாஷ். அயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. இந்த பக்கம் பார்க்குறோம், திரு ராகுல் காந்தி அவருடைய பிறந்த நாள் இன்று. இன்னைக்கு முதல் ஆளாக திரு ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர், அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பர்த்டே கிரீட்டிங்ஸ் டு தி ஹானரபிள் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் திரு ராகுல் காந்தி, விஷிங் யூ ஹெல்த், குட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ரெண்டே வரி தான். திரு மோடி அவர்கள் போட்ட அளவு தான் இவரும் போட்டிருக்காருன்னு பார்க்கிறோம். பிரதமர் போட்ட அளவு அதே தான் போட்டிருக்காரு. முன்னாடிலாம் போன இதெல்லாம் பார்த்தோன்னா பிரதர் அப்படின்லாம் ஆட் பண்ணியிருப்பாரு. இந்த டைம் எதுவும் பண்ணல. திரு ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவருடைய பர்த்டேக்கு ராகுல் காந்தி பிக் பிரதர் ஆயிட்டாரா அப்படின்னு டவுட் இருந்துச்சு. ஆமா, அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் தான் வந்துருச்சோ அப்படின்னா திமுக குமுறல்களாக இருக்கிறது. இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே இருந்ததுன்றதை பார்த்தோம். திரு ராகுல் காந்தி பிரதர்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தல அப்படின்றது அன்னைக்கே விவாத பொருளானது, கூட்டணி இறுதியாகுவதற்கு முன்பே. இந்த இடத்துல இப்போ திரு ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தேங்க்யூ எம்கே ஸ்டாலின், திரு எம்கே ஸ்டாலின், ஃபார் யுவர் வார்ம் விஷஸ். Our shared resolve to defend the idea of India, our constitution and federalism அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்வீட் போட்டிருக்காரு. This is the fight for the very soul of our democracy and we will wage it together until we win அப்படின்னு இந்த டுகெதர் அப்படின்ற வார்த்தை, ஒரு சேர நம்ம எல்லாம் சேர்ந்து போராடுவோம்னு அழைப்பு விடுக்கிறார். திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது, இப்போ காங்கிரஸ் இருக்கு. அப்படி ஒரு வார்த்தை போர் தமிழக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு நடக்கிறது. பேரிங் திரு செல்வப்பிரதி அவரை தவிர மீதி எல்லாரும் சண்டை போடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இங்கே எங்க டுகெதர் வருது? இதுல வேற என்ன கணக்கு இருக்கு? டெல்லியில டிஎம்கே பிஜேபிக்கு ஆதரவான நிலை கூட எடுக்கலாம், கூட்டணி இங்க இல்லாட்டியும் அங்க இருக்கலாம்ன்ற மாதிரி யூகங்கள் இருக்கும்போது ராகுல் காந்தி இன்னும் ஒரு லாஸ்ட் பிட்ச் பண்றாரோ? காங்கிரஸ் கட்சி ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னையிலிருந்து உழைக்க ஆரம்பிச்சா கூட 2029 ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியுங்கிறத பாக்குறோம். 240 சீட்டு வச்சிருக்கக்கூடிய பாஜக ரொம்ப மோசமாக போனால் கூட 200 சீட் வருதுன்னு ஒரு பேச்சுக்கு ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணி 200 சீட் வந்தால் கூட அவங்க ஒரு 80 சீட்டு மற்றவங்கள்ட்ட தேர்தலில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. அதனால் அவங்க ஆட்சிக்கு வந்துடும் பார்க்குறோம். 110 120 சீட்லாம் வச்சுட்டு பிரதமராகவே இருந்திருக்காங்கிற பார்க்குறோம். அதனால் 2029 என்டிஏ ஆட்சி அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு தெரியும். அண்ட் காங்கிரஸ் கட்சியை இந்த இந்தியா பிளாக்குள்ளேயே மதிக்க மாட்டாங்கிறது அவருக்கு தெரியும். வர வர யாருமே பேச மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், மக்களவை தேர்தலின் போதே பிரதமர் வேட்பாளருக்கான அறிவிப்பை கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு போய் நிப்பாட்டாங்க. இப்போ இன்னொரு மாநில கட்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணான்னு பார்க்குறோம். இந்தியா பிளாக் கூட்டம் நடக்கும் போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டுது, விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் பண்ணுது. எல்லாரும் அங்கேயே வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ என்ன பண்ணிட்டு உன்னால பாரு எல்லா கட்சியும் கெட்டு போச்சு பாரு, அங்கே வச்சே சொல்லு. அவங்க எதை பத்தியுமே இல்லாமல் சொன்னா போனா இவங்க இப்படி தான் பேசுவாங்க, நம்ம அசரந்த கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரஸ் மீட் கொடுத்து எல்லாரும் ஒன்னா இருக்கொண்டு போயிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன போல மம்தா பானர்ஜி வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாங்க, திரு ஸ்டாலின் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாரு, பினராயி விஜயன் வெற்றி. ஸோ இவங்க எல்லாருமே ஒன்னா எல்லா வெற்றி வாய்ப்பு இழந்தவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அதனால காங்கிரஸ் கட்சிக்கு எப்படியாவது தன்னை மீண்டும் 2029 ஒரு காம்படிட்டராவது ஒரு கண்டென்டராவது நம்ம வரணும்னு விரும்புறாங்க. நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிறது தெரிஞ்சு வச்சு போட்டியில இருக்கோம்னா அது வரணும்ல, போட்டியிலேயே இல்லைங்கிற மாதிரி கண்ணு கெட்டிய தூரம் வரும் எதிரிகளே இல்லை லிஸ்ட்ல போயிடக்கூடாது, மாநில கட்சிகள் பட்டியல நம்ம போயிடக்கூடாதுன்னு ஒரு பயம். அதனால ஒரு முயற்சி பண்றாங்க. இந்த டுகெதர்ங்கிறது ஒரு லாங் டேர்ம் அடி போடுறதுக்கான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நாளைக்கு இது நடக்க போறதில்ல. அவரோட ஐடியா என்ன இருக்கும்? நம்ம ஏன் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம், வந்துட்டோம், செட்டில் ஆகிட்டு முடிஞ்சு வச்சு அது முடிஞ்சு வச்சு அதை அப்படி விட்டுருங்க, அப்படியே செப்பரேட் அடுத்து வச்சுவாங்க. இது தமிழ்நாடு மாநில பாலிடிக்ஸ். இங்கே நாங்கள் காங்கிரஸ் கட்சி உங்கள்கிட்ட கூட்டணியிலிருந்து விலகி நாங்கள் தாவேக்காக்கு ஆட்சி அமைச்சிட்டோம். நம்ம லெட்ஸ் டாக் அபவுட் த நேஷனல் பாலிடிக்ஸ். அங்கே நீங்கள் ரோசப்படாதீங்க, இங்கே தான் நம்ம எதிரி, அங்கே நண்பன். உங்களுக்கு குழப்பமா இருக்கா? அது எப்படிப்பா இங்கே நண்பராக இருக்க முடியும், அங்கே இங்கே எதிரியாக இருக்கணும், அங்கே நண்பன். வாங்க கேரளாவுக்கு, கேரளாவில் நானும் கம்யூனிஸ்ட் சண்டை, ஆனால் நாங்கள் டெல்லிக்கு வந்தால் நாங்கள் ரொம்ப தோஸ்து அப்படின்னு ஒரு கணக்கில். அதே மாதிரி நீங்களும் வாங்க, நான் தமிழ்நாட்டில் சண்டை போட்டுக்கிறோம், டெல்லியில் ஒற்றுமையாக இருந்துடும். இதே கணக்கு தான் வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் கவச்சம் நம்ம அந்த வடிவல் மரசில் அவங்க எங்களுக்கு கேளமாத்துட்டுவாங்க, நாங்கள் ரொம்ப கேளமாத்துட்டோம். அது மாதிரி அது ஸ்டேட்டுக்குள்ளே தெரியும். நேஷனலுக்கு வந்தால் ஒன்றா சேர்ந்துக்கிறோம். இந்த கணக்கு அவருக்கு தெரியுது. அப்போ நம்ம கெஜ்ரிவால் நம்முடைய நண்பர் இல்லை, மம்தா பானர்ஜி நமக்கு நட்பில் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு எதிரியாகவே இருக்குது. அவர்களோடலாம் நம்மளால சேர முடியுது. திமுக ஒன்று எதிரி இல்லையே, முந்தானத்து காலைல வரைக்கும் நமக்கு ஃப்ரெண்டு தானே. அப்போ நம்ம டுகெதர் ஒன்று போட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து என்ன பிட்டு பதிலுக்கு வருதுங்கிற பார்த்துட்டு அட்லீஸ்ட் வீ கேன் ட்ரை தேர், அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. இன்னொரு ஐடியா கொடுக்கலாம். நீங்கள் தான் ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து அலைன்ஸ்லாம் பிளான் பண்ணீங்களா பாஸ்? அப்புறம் என்ன பாஸ் எங்க கூட கோச்சுக்கிறீங்க? வாங்க பாஸ், நம்ம சேர்ந்து விளையாடுவோம். காங்கிரஸ் டிஎம்கே சேர்ந்து கூட்டணி எல்லாரும் வாங்க, ஏடிஎம்கே சேர்த்து வச்சுக்கோங்க, எல்லாரும் வாங்க. அவர் என்னன்னா எந்த மாதிரியாவது ஒரு தலைப்பரட்டு பண்ணியாவது எப்படியாவது நம்ம 2029 அது மோடி விசஸ் ராகுல்ங்கிறது கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி நடக்குது. அதற்கான ஒரு அடி போடுறதா இந்த ஒரு சின்ன ஒரு பேஸ் போடுறதா இந்த விஷயம். அது மெட்டீரியலைஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். we have to wait how it develops. மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7338824242. ஓகே, இந்த அக்கப்போர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மறுபக்கத்தில் இன்னொரு அக்கப்போர், வார்த்தை போர்.
வார்த்தை போர் அப்படின்றது நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். பாஜகலேருந்து திரு அண்ணாமலை அவர்கள் வெளியேறினார். அதோடைய அந்த ஃபாலோ அவுட் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த ஃபாலோ அவுட் தான் இதானா அப்படின்னு பார்க்குறோம். மூத்த தலைவர்கள் வரிசையாக பேசிட்டு இருக்காங்கன்றத பார்க்குறோம். திருமதி வானதி நமக்கு பேட்டி கொடுத்தாங்கன்றதை பார்த்தோம். இன்னைக்கு அமர் பிரசாத் ரெட்டி நமக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் இந்த சைட்லேருந்து. அந்த பக்கத்து திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போ பேட்டி கொடுத்துருக்கிறார் விகடனுக்கு. அதில் அவர்கள் வந்து பல விஷயங்களை சொல்கிறார். நாங்கள் வந்து மாநில தலைவராக இருக்கும்போது, நான் இருக்கும்போதோ இல்லை சிபிஆர் அவர்கள் இருக்கும்போதோ இல்லை பொன்னார் இருக்கும்போதோ அன்றைக்கி வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆக்டிவாக பாலிடிக்ஸ் இருந்தாங்க, கருணாநிதி அவர்கள் பாலிடிக்ஸாக இருந்தாங்க. நான் 2006 நான் வந்து மெம்பர்ஷிப் ட்ரைவ் பண்ண ஃபோட்டோவை நான் போட்டிருந்தேன். அப்போ எப்போங்க காங்கிரஸ் வந்து மத்தியிலே ஆட்சிக்கு வந்துருச்சு, பிஜேபி ஆட்சி இழந்துருச்சு. அடுத்த எலெக்ஷனும் நாங்கள் பிஜேபி சென்ட்ரல் ஆட்சியில் இல்லை, இங்கே கருணாநிதி ஜெயலலிதா ஸ்ட்ராங் லீடர்ஸ் இருந்தாங்க. அப்போ எங்களோட பாலிடிக்ஸ் நினச்சி பாருங்க. இப்போ திரு அண்ணாமலைலாம் அவர் பேரை கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பேட்டியை சொல்கிறாங்க. இங்கே அண்ணாமலைலாம் வந்தபோது மத்தியில் மோடி வலுவான ஆட்சி, இங்கே ஒரு கட்டமைப்பு ரெடி பண்ணி கொடுத்து வச்சிருந்த டைம், 4 எம்எல்ஏலாம் இருந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டியலிடுறாங்க. அதில் ஒரு கட்டத்தில் ஃபைனலாக சொல்கிறாங்க பேர் கூட எடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு திரு அண்ணாமலை வந்து ஒரு ஃபெயில்டு பர்சன் பொலிட்டிஷியன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தை இப்போ ரொம்ப அக்லி ஆகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விகடனுக்கு கொடுத்த பேட்டியை வந்து நீங்கள் ஒரு டிபேட் பாயிண்டாக எடுத்து வச்சுருக்கீங்களே, வாணி சீனிவாசன் சாணக்கியா கொடுத்த நீங்கள் டிபேட்டாக எடுத்து வச்சிங்களா? இல்லை ரைட், அது ஒரு பாயிண்ட். ஸோ அது நான் ரெஸ்ட் பண்ணிடுது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, அண்ணாமலை அவர்கள் ஒரு ஃபெயில்டு பொலிட்டிஷியன் அப்படின்னா ஏன் அவரை கட்சியில் வச்சுருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் வந்து 2021 வந்து சார்ஜ் எடுத்துட்டார். திரு முருகன் வந்து மத்திய அமைச்சர் ஆகிட்டார். அப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தல் சந்தித்தாங்க. மக்களவைத் தேர்தல் அவருடைய விருப்பத்துக்கு இணங்கவே, திரு அண்ணாமலை விருப்பத்துக்கு இணங்கவே வந்து தனியாகவே நின்று போட்டிட்டாங்க. அப்புறம் 2026 தேர்தலுக்காக அலையன்ஸை பேசி வச்சுக்கும் போது திரு அமித்ஷா அவர்கள் சொன்னார், நாங்கள் கட்சி, அவர் பண்ண ட்வீட்டை பார்த்து திரும்ப தமிழிசை இன்னைக்கு சொல்கிறாங்க, ஓகே தமிழ்நாட்டில் 1000 இருக்கும், எங்களுக்குள்ள மோதல் இருக்கும். ரைட்டு. திரு அமித்ஷா அவர்கள் என்ன போட்டிருந்தாங்க, இவருடைய ஒரு டீம் பிளேயராக நாங்கள் இவரை பார்க்குறோம், இவர் வந்து பார்ட்டியை பில்ட் பண்ணுறதுல எவ்வளோ ரோல் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறோம், இவருடைய டேலண்ட்டை நாங்கள் வந்து விட்டுற மாட்டோம், நாங்கள் வந்து டெல்லியில் பயன்படுத்தோம்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்ம எடுத்த பேட்டில், நாளைக்கு நம்ம போட போகிற அமர் பிரசாத் ரெட்டியோட பேட்டில் அவர் ஒப்புக்கொள்கிறார், எங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு திரு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டது. இது பாஜக அண்ணாமலை அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டை ஆஃபர் பண்ணுச்சு அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவுபதிவு பண்ணுறார். அகில இந்திய பொதுச் செயலாளர் போஸ்ட் ஆஃபர் பண்ணுச்சுன்னு அவர் ஒப்புக்கிறார். அப்போ வந்து பாஜக தரப்புல அண்ணாமலை அவர்களுக்கு எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு, அவர் தான் மறுத்துட்டே வராங்க பார்த்தோம். வானதி அக்கா பேட்டியில் சொல்லும்போது சொன்னாங்க, நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் எந்த தொகுதினாலும் போட்டி விட்டுக்குங்க, நான் தனிப்பட்ட முறையில் கோயம்புத்தூர் 2-3 தொகுதி சொன்னாங்க, அப்புறம் அதை வேண்டான்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்டே சொன்ன வார்த்தை, என்னுடைய தொகுதி கூட நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் போட்டியிடக்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டது கிளியராக சொல்கிறாங்க. ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட் கொடுக்கப்பட்டது கிளியராக சொல்கிறாங்க. ராஜ்யசபா சீட். அப்போ வந்து அவர் ஃபெயில்டு பொலிட்டிஷியன் தமிழிசை அக்காவுக்கு தெரிஞ்சது, அகில இந்திய தலைமைக்கு தெரியலையா? அப்போ வந்து திருமதி தமிழிசை அக்கா வந்து எல்லா தேர்தலையும் போட்டிட்டு இருக்காங்க. ஒரு தொகுதியில் 2வது முறை போட்டிட்டு, தூத்துக்குடி போட்டிருக்காங்க, வடசென்னை போட்டிட்டு இருக்காங்க, தென்சென்னை போட்டிட்டு இருக்காங்க, மயிலாப்பூர் போட்டிட்டு இருக்காங்க. போட்டியிடாத தேர்தலே கிடையாது, இடமே கிடையாது, எல்லாமே போட்டிட்டு இருக்காங்க. அப்போ அவர்கள் எத்தனை இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க? அப்போ தேர்தலில் வந்து திரு எல் முருகன் எவ்வளோ வெற்றி பெற்றிருக்காரு? அப்போ வந்து ஒருத்தர் வெற்றி பெறலைங்கிறனால வந்து ஃபெயில்டு பொலிட்டிஷியன் சொல்லிட முடியுமா? ஜெயலலிதா வந்து ஒரு டால் லீடர், 96 அவங்களே தோத்தாங்க, என்ன செய்வீங்க? அப்போ வந்து அவங்க ஃபெயில் லீடர்னு சொல்லுவீங்களா? அப்போ ஒரு தேர்தலுடைய வெற்றி தோல்வி, நீங்கள் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் பொறுத்தளவுக்கு 2 தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு, 2லையும் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காரு, மாட்டுக்காரு. 2 தேர்தலான போட்டிட்டு இருக்காரு. ஆனால் திருமதி தமிழிசை எவ்வளோ போட்டிட்டு இருக்காங்க, திரு எல் முருகன் எவ்வளோ போட்டிட்டு இருக்காரு, நீ எவ்வளோ மற்ற பெருமக்கள் எவ்வளோ போட்டிட்டு இருக்காங்க? ஏன் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டாரே, திருநெல்வேலி நின்னார், சாத்தூர் வந்தார், வெற்றி வாய்ப்பு பெற முடியல. அப்புறம் என்னாச்சு? நீங்க 27 தொகுதியில் போட்டிட்டு ஒரு தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சது. நீங்க சொல்லக்கூடிய பெருந்தலைவராக அறியப்படாத திரு போஜராஜன் தான் ஜெயிச்சாரு. நீங்க எல்லாம் +4 மாநில தலைவர் இந்த மாதிரி இருக்க யாருமே வெல்ல முடியலையே. அப்ப வெல்ல முடியலங்கிறனால ஃபெயில்டு லீடர்னு சொல்லிட முடியாது. காமராஜர் தோத்துருக்கிறாரு, அதுக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அப்போ வெற்றி தோல்வியை வந்து இப்படி நீங்க ஒரு ஃபெயில்டு லீடர் அப்படிங்கிறத எலெக்ஷன் சக்சஸ் வச்சு மட்டும் முடிவு பண்ண. எலெக்ஷன் சக்சஸ் ஒரு மெயின் கேட்டகரி, அது ஒன்றும் குழப்பம் இல்லை. மன்மோகன் சிங் வந்து ராஜ்யசபால தான் வந்து நின்னாரு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்கள் லோக்சபாவில் மக்களை சந்திக்கவே இல்லை, அதனால வந்து அவர் ஒன்றும் இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட முடியுமா? அப்போ வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு பெறலங்கனால நீங்கள் ஃபெயில்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. எலெக்ஷனை வச்சு லீடர்ஷிப்பில் நீங்கள் வந்து ஒரு ஃபெயில்டு பர்சன் அப்படி நினச்சிங்க அப்படின்னா அடுத்த பாயிண்ட், அதில் வந்து அவர் எவ்வளோ அக்ரெசிவாக செயல்பட்டு எவ்வளோ பெரிய க்ரௌடு புலராக இருந்தார்னு எல்லாருக்குமே தெரியும். பாஜகவில் புது ரத்தத்தை பாய்ச்சினவர் அவருங்கிறது தெரியும். பாஜக நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். அவர் வந்ததுனால தான் பாஜக உருப்பிட்டுச்சு, அவர் இல்லைன்னா பாஜக வீணா அந்த இடத்துக்கு நான் போல. ஆனா பாஜகவுக்கு அவர் எவ்வளவு புதுரட்சம் பாதிச்சிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இதற்கு முன்னாடி எல்லாருமே வாங்க ஜி வணக்கம் ஜின்னு கையில கரை கட்டிட்டு நெத்தியில போட்டு வச்சுட்டு அப்படி ஒரு நார்த் இந்தியன் பேஸ்ட்ல இருக்கும்போது அண்ணே நல்லா இருக்கீங்களானே அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து கீழே கொண்டு வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பொன்னார்ல இருந்து எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப திரு இவர் கூட ஹெச்ராஜ் அண்ணன் கூட ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நாங்க வந்து
ஒரு தலைவர் அண்ணா நாங்கள் கூப்பிட்டு இருப்போம். அவர் வந்து இவங்கெல்லாம் அண்ணாஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாங்க எங்க அண்ணாச்சினாவது கூப்பிட்டு போங்க, ஏங்க அண்ணாச்சின்னு சொல்றீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஜி போட்டு பேசிருக்கிற இடத்துல வந்து திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் வந்து இந்த அண்ணன் தம்பி அப்படிங்கிற சமாச்சாரமே உள்ளடங்கிச்சுன்னு பார்க்குறோம். அவர் பெரிய க்ரௌட் புல்லராக இருந்தாரு, அவர் வந்து பெரிய ஈர்ப்பா இருந்தாரு. பாஜகவுடைய வாக்காளர்கள்ங்கிற வட்டம் ரொம்ப பெருசாச்சுங்கிற பார்க்கணும். அதுல எந்த குழப்பம் இல்லை. அதுல வந்து சிம்பத்தைசர்ஸ், ஆதரவாளர்கள், ஐ எம் நாட் அ பிஜேபியன் பட் ஐ சப்போர்ட் மோடி அப்படிங்கிற மாதிரியே, ஐ எம் நாட் அ பிஜேபியன் பட் ஐ லைக் அண்ணாமலைங்கிறது நிறைய வந்துச்சு. அது கண்கூட நம்ம பார்த்துருக்கோம். அதனால வந்து நீங்க ஒரு ஃபெயில்டு லீடர் அப்படிங்கிறத எலக்ட்ரலாவும் லீடர்ஷிப் குவாலிட்டியாவும் திரு அண்ணாமலை பார்த்து சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பிஜேபி இந்த விஷயத்தை டோட்டலா எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இந்த வெளியில போயிருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். சோஷியல் மீடியால ட்ரோல்ஸ் வரும், பட் லீடர்ஸ் ரியாக்ட் பண்றதுன்றதுக்குல அது அவங்க எல்லாருக்குமே தெரியுங்க. அக்கா தமிழிசைக்கு தெரியும். என்ன கோர் கமிட்டியில் அவங்க எல்லாம் இருந்தாங்க. டெல்லியில் திரு அமித்ஷா முன்னாடி, திரு நிதின் நபீன் முன்னாடி, திரு சந்தோஷ்ஜி முன்னாடி எல்லாரும் முன்னாடி பேசியிருப்போம். உங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே சொன்னது டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் அண்ணாமலை, ஃபோக்கஸ் ஆன் டிவிக்கு. தாவேக அரசை கண்காணிங்கள், தாவேக அரசு மேலே கவனம் செலுத்தி பார்த்து, அவ்வளோதான் முக்கியம். இப்போ வந்து திரு முந்தானேத்தான் நினைக்கிறேன், நேற்று தான் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் பெண்கள் பாலியல் வன்முறைக்கு எதிரான ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இருந்துச்சு. அது எவ்வளோ தூரம் மீடியாவில் ஹைலைட் ஆச்சு. அதிலேயே நீங்கள் 1,00,000 பேரை கூட்டலை. அக்கா தமிழிசை இருந்தாங்க, வினோஜ் இருந்தார், நயினார் இருந்தார், எல்லாம் கேபி ராமலிங்கம், எல்லாம் பழைய எல்லாமே ஆளுக்கு ஒரு 1000 பேர் கூட்டு வரணும்னு ஏன் சொல்லலை? ஏன் வந்து ஒரு 20,000-30,000 பேர் போட்டு டிராஃபிக் ஜாம் ஆகி பஞ்சர் ஆகி வந்து எல்லாம் வந்து ஒரு பெரிய க்ரௌட் வந்து விஜய் போனார்னா எவ்வளோ கூட்டம் வருது, அண்ணாமலை போனார்னா எவ்வளோ கூட்டம் வருதுங்கிற மாதிரி தமிழக பாஜகவோட அது மாநில தலைவர் வந்து போட்டார், அது சென்னையில் போட்டார்னு அடிச்சு போய் எப்பா என்னப்பா பிரச்சனை இன்னைக்கு அப்படின்னு சொல்லினா சென்னை பூரா டிராஃபிக்கில் ஸ்தம்பிச்சு பிஜேபியில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்களாப்பா அப்படின்னு பண்ணியிருக்கலாம்ல. நடந்துச்சா? அப்படி வள்ளூர் கோட்டம் பகுதியிலேயே கூட டிராஃபிக் ஜாம் ஆகலை. அப்போ என்ன கணக்குன்னு கேள்வி வருது. அப்போ நீங்கள் பண்ணக்கூடியதை நீங்கள் வந்து வலுவாக செய்யாமல் நீங்கள் வந்து யுவர் ஃபோக்கஸிங் அகெயின் ஆன் யுவர் பர்சன். நேற்று வரைக்கும் ஒரு கட்சி இருந்தார், அவர் உங்களை 4 சொல்வார். நீங்கள் ஓகே, யாருக்கு நட்டம்? யாருக்கு? அண்ணாமலை வந்து பாஜக வந்து கழுவி ஊற்றுவார், பாஜக வந்து அண்ணாமலை கழுவி ஊற்றுவார். 2 பேரும் வந்து அழுக்காறு தானே மிச்சமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இந்த தப்பை பண்ணித்தானே வந்து 2024-26 வாய்ப்பை விட்டீங்க. நான் தான் ஆல்டர்னேட்டிவ்ங்கிற சொல்லாமல் நாம் வந்து ஒரு செகண்ட் ஃபீல்டு போய் நிற்கும் போது தானே வந்து அப்போ ஆல்டர்னேட்டிவ் யாருப்பா? டிஎம்கே நான் வந்து வீழ்த்துனுப்பா. யார்கிட்ட போகிறது? ஏடிஎம்கிட்ட போக முடியாது, பிஜேபி முடியாதுப்பா, விஜய் தான்ப்பா நல்லா திட்டுறாரு அப்படின்னு அங்கே போயிட்டாங்க. அப்போ இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது தாவேகா. அப்போ தாவேகாவுக்கு கொள்கை எதிரின்னு அவரே எங்களை அறிவிச்சிருக்காரு. நாங்கள் பாருங்க விட மாட்டோம். இன்னைக்கு இந்த விஷயம் பாருங்க, மேகதாட்டு பிரச்சனை, ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கலாமா இல்லையா? காங்கிரஸ் தாவேகா செஞ்சிருக்காங்களா? அங்க முற்றுகை போராட்டம். முதலமைச்சர் நாங்க வெளியே வர மாட்டோம், தலைமைச் செயலகத்துக்கு வெளியே போக முடியாது. அவர் வந்து நாங்க வந்து விட மாட்டோம் சொல்லி சொல்லுங்க. காங்கிரஸ் அரசு பேசுங்க, கர்நாடகாவுக்கு போங்க, அங்க போய் நீங்க பஞ்சாயத்து, நீங்க மூகாம்பிகை கோயில் போனீங்களே அப்படியே நீங்க ஏன் பெங்களூர் போக கூடாது? அங்க இருந்து ஏர்போர்ட் வழியா தானே வந்தீங்க, ஏன் நீங்க பேச ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் ஒன்று பண்ணுங்க, என்ன பிரச்சனை? அப்ப இதெல்லாம் பண்ணாம இவர்கள் வந்து இவர்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சி எப்படி கோஷ்டி பூசலால வந்து பெரிய பின்னடைவு சந்திச்சதோ அதுதான் பாஜகவுக்கு இருக்கும். இப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து 4 பசுமாடு பிரிந்திருந்தா என்ன கதைன்றதை படிக்கிறது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல பல விஷயங்கள் இருக்கிறது, பல விஷயங்கள் நடக்கவும் இருக்கிறது. அனைத்தையும் முந்தி தருவது சாணக்கியாவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு நேரில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.